நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்ட்டு எல்லாரும் தம்பு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, பிரேம்ஜி அவர்களை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சின்ன சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நடிகர் பிரேம்ஜியா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். இவர் ஒரு நடிகர் மட்டும் இல்லாம ஒரு சிங்கர், கம்போசர், சாங் ரைட்டர் அண்ட் காமெடினாவும் வள வந்துட்டு இருக்காரு. ரியல் லைஃப்லயும் இவர் ஒரு இன்னசென்ட்டா தாங்க இருந்திருக்காரு. அதனாலதான் என்னவோ கிட்டத்தட்ட 45 வருஷமா மொரட்டு சிங்களாவே இண்டஸ்ட்ரியில சம கெத்தா தெரிஞ்சிட்டு இருந்தாராம். ஆனா அவருக்குள்ளேயும் ரகசியமான காதல்லாம் இருந்திருக்குங்க. சோ இந்த காதல் எப்படி மலர்ந்தது, இப்ப இவங்களுடைய திருமணம் தான் டாக் ஆஃப் த டவுனாவே மாறி இருக்கு. இவங்களுடைய திருமணம் எப்படி நடந்தது, அது மட்டும் இல்லாம இவங்களுடைய திருமணத்துக்கு இவங்களுடைய பெரியப்பாவான இளையராஜா அவர்கள் ஏன் வரல, இவங்க அண்ணன் ஏன் தாலி எடுத்து கொடுத்தாரு, இது போல நிறைய கேள்விகள் சில சர்ச்சையாவே போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். சோ பிரேம்ஜி அவர்கள் யாரு, அவர் எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாரு அப்படின்ட்டு பல பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். பிரேம்ஜி அவர்கள் மியூசிக் கம்போசர் அண்ட் டைரக்டரான கங்கை அமரன் அவர்களுடைய மகன் தான். இவருடைய முதல் மகன் தான் இப்போ டைரக்டரான வெங்கட் பிரபு அவர்கள். இவர் பாத்தீங்கன்னா இப்போ தளபதி விஜய் அவர்களை வச்சு கோட் அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துக்காக ரசிகர்கள் மத்தியில நல்ல எதிர்பார்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். நம்ம எல்லாருமே பிரேம்ஜி அப்படின்னு சொன்னாலே எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா, இந்த ஒரு டைலாக்கா இருக்கட்டும், என்ன கொடுமை சார் இது, இந்த ஒரு டைலாக்க சீரியஸான டைலாக்கா சந்திரமுகி படத்துல பிரபு சொல்லியிருப்பாரு. என்ன குடும்ப சரவணன் இது அப்படின்னு அவர் ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாரு. இப்படி ஃபேமஸ் டைலாக்குக்கு சொந்தக்காரரும் இவர் தான். அது மட்டும் இல்லாம பிரேம் ஜி அப்படின்ட்டு நம்ம எல்லாரும் இப்ப வரைக்கும் சேர்த்துதான் சொல்றோம். ஆனா இவருடைய நேம் பிரேம் தாங்க. ஜி அப்படின்றது கங்கை இவங்களுடைய அப்பாவோடைய நேம். ஸோ இனிஷியலும் சேர்ந்து இப்போ எல்லாருமே பிரேம்ஜியா மாத்திட்டாங்க. இதுவும் கொஞ்சம் வித்தியாசமான பேரா தான் இருக்கு. ஸோ மியூசிக் இண்டஸ்ட்ரி அண்ட் டைரக்டர் எல்லாருமே குடும்ப பின்னணியில இருந்து வந்ததுனால இவர் 1997 இண்டஸ்ட்ரிக்குள்ள போகலாம் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்திருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா 1979 பிப்ரவரி 25 பிறந்திருக்காரு. இப்போ இவருக்கு 45 வயசு தான் ஆகுது. ஆனா ஒரு சிலர் இவருக்கு 48 வயசு ஆகுது அப்படிலாம் கூட சொல்லிட்டு இருக்காங்க. 1997 இவர் இண்டஸ்ட்ரியில அறிமுகமாகும் போது எஸ்பிபி சரண் அவர்கள் கூட சேர்ந்துதான் நடிக்கிற வாய்ப்புலாம் கிடைச்சிருக்கு. அவங்களுடைய கசின் பிரதர் தான் டைரக்டராகவும் இருந்திருக்காரு. ஆனா அந்த படத்தோடைய ஷூட்டிங் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டே பண்ணலையாங்க. இந்த படத்துக்கு இவங்களுடைய அப்பாவான கங்கை அமரன் அவர்கள் மியூசிக்கும் போட்டாராம். இப்படி நமக்கு நடிக்க தான் செட் ஆகல போல, நமக்கே மியூசிக் பண்ணலாமே அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் இவர் யார்கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்திருக்காருன்னு கேட்டீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. வேற யாருமே இல்லைங்க, இவங்களுடைய அண்ணனான யுவன் சங்கர் ராஜா அவருக்கு தான் இவர் அசிஸ்டண்டா இருந்திருக்காரு. அதனாலே இவருக்கு மியூசிக்ல ஒரு நல்ல ஆர்வமும் இருந்திருக்கு. சொல்ல போனா யுவன் சங்கர் ராஜா அவர்களோட இசையில ராப் போர்ஷன் வருது அப்படின்னா இவர் கண்டிப்பா அதை பாடுவாராம். நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருப்போம் இவருடைய ஓன் பிரதரான வெங்கட் பிரபு அவர்கள் தான் இவரை ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தினாரு சென்னை 28 படத்துல அப்படின்ட்டு. ஆனா அதுதான் கிடையாது. சிம்பு அவர்கள் தான் 2006 வல்லவன் படம் மூலமா இவரை ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு கேரக்டர்ல ஒரு நடிகரை அறிமுகப்படுத்தினாரு. லூசு பெண்ணே பாட்டுல கூட அவர் ரேப் போர்ஷனை இவர் பாடியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் வெங்கட் பிரபு அவர்களுடைய முதல் டைரக்ஷன் மூவியான சென்னை 28 இந்த படத்துல ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. இவர் நிறைய மேடைகள்ல எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, இவர் கதை இல்லாம கூட படம் எடுப்பாரு, அவங்க தம்பி இல்லாம படம் எடுக்க மாட்டாருன்னு சொல்லுவாங்க. அவருடைய தம்பியா நம்ம பொறக்கலையேன்ற ஏக்கம் கூட பல பேருக்கும் இப்ப இருக்காங்க. அதுக்கப்புறம் இவரு சத்தம் போடாதே, சந்தோஷ் சுப்பிரமணியம், சத்தியம், சேட்டை, நாரதன், சிம்பா இது போல படங்கள் நடிச்சிருந்தாலும் அவருடைய அண்ணனான வெங்கட் பிரபு அவர்களுடைய டைரக்ஷன்ல சரோஜா, கோவா, மங்காத்தா, பிரியாணி, மாசு என்கிற மாசிலாமணி இது போல நிறைய ஹிட்டான படங்கள்ல இவருக்கு நல்ல பேரும் எடுத்து கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். இவரை இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மொரட்டு சிங்கல் அப்படின்னு சொன்னா ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்பா இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகல அப்படின்ட்டு பல பேரும் கேள்விகள் கேட்ட நிலையில இப்ப இவருக்கு திருத்தணியில ரொம்ப பிரைவேட்டாவே திருமணம் நடந்திருக்குன்னு சொல்லலாம். சொல்ல போனா எப்படி இந்த திருமணம் 2 நாளைக்கு முன்னாடி தானே சொன்னாங்க, அதுக்குள்ள திருமணமா, இது ரகசிய திருமணம்
திருமணமா இல்ல அரேஞ்ச் மேரேஜா, லவ் மேரேஜா, இது போல பல கேள்விகள் இருந்தது. இந்த கேள்விக்கு அவங்களுடைய காதல் மனைவியான ஹிந்துக்கு மெஹந்தி போட்டவங்க ஒரு இன்டர்வியூல வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இது ஒரு 6 வருட காதலாங்க. 2 பேருமே அந்த அளவுக்கு உருகி உருகி காதலிச்சிருக்காங்க. இந்து தான் இவங்களுடைய மனைவினே. இந்து பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சேலத்துல தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. 2 பேருக்கும் லவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வீட்லயும் சொல்லியிருக்காங்க ஓகே மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மேரேஜும் பண்ணிருக்காங்க. 2 பேருமே முருகர் பக்தராங்க. அதனாலதான் திருத்தணியில மேரேஜ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணது இந்து தானா. இந்த திருமணத்துல இவருக்கு தாலி எடுத்து கொடுத்திருப்பாரு இவருடைய அண்ணனான வெங்கட் பிரபு அவர்கள். ஏன் அப்பா எடுத்து கொடுக்கல? கங்கை அமரன் அவர்கள் ஏன் பின்னாடி போய் உட்காந்துட்டாரு? அது மட்டும் இல்லாம முன்னாடி அவங்க அண்ணனை மட்டும் ஏன் நிற்க வச்சிருக்காரு? ஏன் இளையராஜா அவர்கள் வரல? அவங்களுடைய சிஸ்டர் பவதாரணி இறந்து 1 வருடம் கூட ஆகல, அதுக்குள்ள இப்படி ஒரு சுபகாரியமா? இது போல பல கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருந்த நிலையில அவங்களுடைய அம்மாவுடைய ஆசை தான் இப்ப இவரு நிறைவேற்றியிருக்காராம். ஆமாங்க, பிரேம்ஜிக்கு திருமணமே ஆகாதா அப்படின்ற கேள்வி அவங்க அம்மாவை ரொம்பவே வருத்தப்பட வச்சிருக்கு. இப்போ அவங்களுடைய அம்மாவுடைய ஆசை தான் நிறைவேறி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆரம்பத்துல இருந்தே கங்கை அமரன் அவர்களுக்கும் அவருடைய அண்ணனான இளையராஜா அவர்களுக்குமே ஒரு சில கருத்து முரண்பாடுகள் இருந்திருக்கு. அது எதுவுமே பசங்களை அஃபெக்ட் பண்ணலதான் சொல்ல முடியும். ஏன்னா இப்ப வரைக்கும் பெரியப்பா சித்தப்பான்ட்டு இவங்க யாரையும் கூப்பிட்டதே இல்லையாங்க. அப்பா அப்பா தான் கூப்பிடுவாங்களாம். அதே மாதிரி இளையராஜா அவர்களுடைய வீட்டு திருமணம் அப்படின்னா அது சீர்திருத்த முறையில தான் இது வரைக்கும் நடந்திருக்கு. இதுல யுவன் சங்கர் ராஜா தான் மதம் மாறி ஒரு திருமணத்தை பண்ணிருப்பாரு. அந்த திருமணத்துக்கு கூட போகாம வெறுத்து ஒதுக்கிட்டாருன்னே சொல்லலாம். அதே மாதிரி தான் இந்த திருமணம் நடக்கும்னு பார்த்தா இதுல ஐயர்லாம் வச்சதாகவும் இது இன்டர் காஸ்ட் முறைப்படி திருமணம் நடந்ததாகவும் ஒரு சில பிரபலங்கள் இப்போ சோசியல் மீடியால சொல்லிட்டு வராங்க. ஸோ நமக்கு தாங்க 2 நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு. ஆனா இவர் லவ்வர்ஸ் டே அன்னைக்கு சிம்பாலிக்கா எல்லாருக்குமே வெளிப்படுத்துற வகையில லவ்வர்ஸ் டேவை ரொம்பவே முரட்டுத்தனமா ப்ரொபோஸ் பண்ணிருப்பாரு. ஸோ இவங்க இந்து பார்த்தீங்கன்னா பிரேம்ஜியை பேபி தான் கூப்பிடுறாங்களாம். அந்த அளவுக்கு 2 பேருக்குள்ளேயும் ரொமான்ஸ் அள்ளிட்டு ஓடுதாங்க. அதை நம்ம திருமணம் மேடையிலேயே பார்த்துருப்போம். திருமணம் நடந்து முடிஞ்சதோ இல்லையோ அவங்கள ஹக் பண்ணுறதா இருக்கட்டும், கிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், இப்படி ஒரு இன்னசென்ட்டான நிறைய விஷயங்களை பண்ணியிருப்பாரு பிரேம்ஜியும். ரொம்பவே சந்தோஷத்தோட உச்சக்கட்டத்தில் இருக்காருன்னே சொல்லலாம் பிரேம்ஜி. ஸோ பிரேம்ஜியோடைய திருமணம் ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு. நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம். அது இப்போ இல்லைங்க, ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே. சொல்லப்போனால் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க கூட கல்யாணம் அவங்க கூட கல்யாணம்ட்டு நடிகை பேர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. 20 வயசுல இருக்க ஒரு பாடகியுடைய நேம்லாம் கூட சொல்லி அவங்க கூட தான் திருமணம் அப்படிலாம் கூட சொல்லப்பட்டது. ஏன்னா அவங்க 2 பேரும் நெருக்கமா இருக்கிற போட்டோஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதை பத்தி அந்த பாடகியே விளக்கமா ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பாங்க. ஏங்க நெருக்கமா நின்று ஒரு போட்டோ எடுத்தா இப்படிதான் சொல்லுவீங்களா? நாங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்க. நான் அவரை எனக்குமே ஒரு ஆம்பளையா பார்த்ததில்ல, அதே மாதிரி அவரு என்னை எப்பவுமே ஒரு பொம்பளையா பார்த்ததில்ல. அதனால எங்க நட்புக்குள்ள யாரும் இப்படி தப்பா எதுவும் பேசாதீங்க அப்படின்ட்டு ஓப்பனாவே சொல்லியிருப்பாங்க அந்த சிங்கர். திருத்தணியில ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலிஸ் மட்டும் தான் இருந்தாங்க. அண்ட் சென்னை 28 கேங் எல்லாருமே இருந்தாங்க. குறிப்பா ஜெய் தான் தொண மாப்பிள்ளையா இருந்தாருன்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தாரு. அடுத்து அவருக்கு தான்ப்பா திருமணம்னு சொல்லப்பட்டு வருது. ஆனா பொண்ணு யாருன்றது இதே மாதிரி ஒரு பெரிய கேள்விக்குறிதாங்க. ஃபைனலா இவரும் சர்ப்ரைஸா மேரேஜ் போட்டோஸ் எல்லாம் கூட ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இப்போ பிரம்மாண்டமா ரிசப்ஷன் நடக்க போதாம். இதுல எல்லாருமே கலந்துக்க போறாங்களாம். ஸோ யாரு என்ன சொன்னாலுமே இவங்களுடைய திருமணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. 2 இதயங்கள் ஒன்றா சேர்ந்திருக்கு. வயசு வித்தியாசம் அப்படின்றது அவங்க 2 பேரை பொறுத்தது. அதை பார்க்குற கண்கள் தவறா பேசினா அதுக்கு அவங்க பொறுப்பாக முடியாது. ஸோ பல பேரும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில் பிரேம்ஜி அண்ட் இந்து இவங்க 2 பேருக்கும் நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். அடுத்து யாருடைய பயோகிராஃபி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க.